நீ என்ன போட போற ஆயில போட்டு எங்கன்னா இது கலாசியா சரி மேரிட் அன்மேரிடுங்க இல்ல இல்ல நேத்தா டிவில விளம்பரம் கொடுத்துக்கிறேன் எதுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணு தமிழ் மேட்ச் ஆமா 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 ஓகே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இருக்குது சரி சரி பணம் இருக்கா அதெல்லாம் ரெடி ஆகுது அப்படின்னா ஓகே சரிங்க நீங்க சீன் வரமா உட்காருங்க வாய்ப்புக்கு பேனடா டேய் ஒரு லிமிட் தான் பணத்தை கொடு நான் கிளம்புறேன் பணமா பணம் நான் அவ்வளவு சாதாரணமா குடுத்துருவேனா வேற என்ன உனக்கு ஆறுது துட்டு தனிக்குது குடுத்துட்டு இந்த துட்டு ஓடனா அப்ப நான் சொல்ல செய்யணும் நீ ஆமா நான் கேள்வி பதில் சொல்லணும் கேள்வியா சாமாத்தியமாகணும் கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்பட்டுமா இப்ப நான் எழுப்புறேன் முடியல நீ எழுப்பு கேள்விங்க ஏ சாலோ நான் வந்து ஏண்டா சாலிடே உன் பேர் ஏண்டா சொன்னீங்க கூப்பிட்டுமா நீங்க குத்தத்து கூப்பிட்டா மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் கூப்பிடுவேன் கூப்பிடல மாட்டேன்டா சாரி ஏமா ஒரு சமாத்தியம் என்ன ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்துமாவா சைக்கிள்னா மிதிவண்டி வந்தேன்டா பால்காரே அடடா பசு மாட்டை கட்டி கறக்க போறேன் அத தண்ணி ஊத்தி விற்க போறேன் தண்ணி ஊத்தி வித்துரு பின்ன தண்ணி ஊத்தா விற்கிறாங்க யாரு மாட்டை கட்டி கறக்க போறது ஒரு நாளைக்கு கறந்துடுறேன் அறக்க தெரியாது உனக்கு 68 ரூபாவா பரவாயில்ல இதெல்லாம் ஒண்ணுத்துல இருக்கல அந்த 68லயே அறக்க மாட்டே நீ சரி பரவாயில்ல அப்புறம் பார்க்கலாம் என்ன கேக்குற கையில நம்ம முன்னாடி வந்துடுற நீ கமெண்ட் அடிக்கும் போது நல்லா இருங்க மத்த நேரத்துல கொஞ்சம் பாருங்களேன் எதுல விட்டு நானு அதல் தான் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க பாருங்களே எப்படி இல்ல அது என்ன சொன்னேன் கமெண்ட்னா ஒரு மெசேஜ் எதுனா ஒண்ணு போடுவாங்கல்ல போடுவாங்க நம்ம போடுறல அப்ப அமைதியா இருங்க அப்போ சிரிங்க ஜாலியா இருங்க கமாண்ட் போட்டு சிரிங்க பாது வெளிய வராது போட்டோம் நீங்க எப்படி போடுவ அந்த வழியே தான் போவான் ஏய் கேளுடா கேள்வி ஒரு சைக்கிள் ஏத்தி பேர் ஏத்தி போவேன் சைக்கிள் நான் வந்து 3 பேரே எடுத்துட்டு போவேன் 3 பேர் அதான் உன் சாமாத்தியம் பைக்ல 6 பேர் ஏத்துவான் 10 பேர் 15 பேர் ஓடி ஏத்து போறான் இப்போ வீலிங்லாம் பண்றான் தெரியுமா 15 பேர் ஏத்துறான் ஆனா நீ 3 பேர் ஏத்துற அதே சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்து தெரியுமா எத்தனை பேர் உன்னால 19 பேர் ஏத்துவோம் சைக்கிள் போய் சொன்னால பொறுத்துற மாதிரி அவனை ஏத்த முடியாது நான் ஏத்துவேன் எப்படி 19 பேர் சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் கணக்கு கரெக்டா இருக்கணும் அதான் கரெக்டா இருக்குமா சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் நீ ஒண்ணு உன்னை எத்தனை பேர் ஏத்துறோம் 18 பேர் இன்னும் 18 சைக்கிள் ஆன்ல வலியுது ஓ சைக்கிள் ஆன்ல விட்டோம் வலியுது போய் இப்ப சைக்கிள் அங்க நின்னுங்குது முஞ்சந்தல இல்ல மேல உக்காந்துங்க அவன் ஏன் சிரிச்சான் தெரியுதா எதுக்கு சிரிச்சான் தெரியுதா எனக்கு தெரியும் ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏண்டா வாய்க்கு எது சிரிக்கிறான் இப்ப சைக்கிள் அங்க இருக்குது ஆமா நல்லா நடிக்கிறடா அதனால தான் சிவாஜி சேர்த்துட்டாரு நீ எவ்வளவு நடிக்கிறன்னா இதுனா இரும்பு வீல லப்பர் வீல அவ்வளவு துண்டிக்கி போகுது பரவாயில்ல காத்துக்கு தானே பாக்குறேன் ஆமா ஆமா மின் வீல்ல தான் பாப்பேன் நான் பின் வீல்லே பாப்பேன் நான் வீல பிடிக்கிறது பாக்காத சரி உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் மலை சைக்கிளுக்கு தின்ற பெல்ல காணோம் பெல்லு தானே என் சீட்டிங் உக்காந்து அடிக்கிறியா கண 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 கணன்னு கேட்கும் சொல்லுங்க நீங்க ஒண்ணா ஆமா உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் இன்னும் 18 பேர் இன்னும் 18 பேரை ஏத்தணும் ஆமா ஏத்தறம் பாரு இப்ப 18 பேரை காலைல எத்தனை பேர் ஏத்த போறான் பாரு கேட்டு முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 18 என்ன ஒரு சேத்தா 19 பேர் நான் ஏத்தி போவட்டி எவனை ஏத்த முடியாது ஆனா 4 ஏத்துவான் என்ன போய் தேர்றப்பா தேர்றப்பா ஐயோ தேடி ஏத்துன்னு வராப்பா எத்தனை பேரு சொல்லுவியா சொல்ல மாட்டேன்னு சொல்றா சொல்ல மாட்டேன்னு சொல்லு அம்மா அம்மா சொல்லாத உரப்புக்கு நீ எங்க பாத்துக்கிறாங்க படிக்கல ரோதனை மூஞ்சி பத்தினா தோடப்ப கட்டேன் அடிச்சு எவ்வளவு நேரம் போகுது அப்ப பாக்கும்போது வலி தெரிஞ்சிருக்காது எப்பவுமே எவனா ஆக்சிடென்ட் ஆனா பாரு ஏந்து திப்பு கொஞ்சம் ஓடி போய் வீந்துதான் அதுக்கப்புறமேட்டி எதனா ஒன்று ஆகும் என்ன அப்ப தெரியாது கொஞ்ச நேரம் போது தான் தெரியும் எவனா ஒரு குச்சி எங்கன்னா வீட்டுக்கு மூஞ்சி வீடு தெரிஞ்சு போயினா அப்ப தெரியாது அவனுக்கு கொஞ்சம் தெரியும் ஐயோ
சரி இந்தம்மா. ஐயா நான் வரேங்க. வா வா. ஆனா இன்னொரு முறை இந்த மாதிரி நம்பர்ல சொல்லாதீங்க. அப்புறம் அசிங்க. நான் ஒண்டியா சொல்றேன். அது சொல்லக்கூடாதுங்க. ஸ்கூல்ல வாத்தியார் குத்தா 8க்கு அப்புறம் 9ன்றாரு. கோயிலுக்கு குத்தா நவகரம் 9 வைக்கிறாங்க, 10 வைக்கிறாங்க. என்ன பேசுறீங்க? இது ஆக்சுவலி வாங்கல. ஆக்சுவலி இங்க வாடா இங்க. ஏய் மேல வைக்காதடா. கீழ வைக்கிட்டா. அது இல்ல. கை வைக்காத. ஓ கால் வைக்கிட்டா. காலை வைக்காத. அப்போ நான் கை வைக்க கூடாது, காலை வைக்க கூடாது. அப்போ அப்படியே எச்சி போ. நாடோடி. திரும்ப ஏன் அந்த பூச்சி ரொம்ப ஒன்றும் தேவையில்லை, இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன். உள்ள போவேன். முக்கியமான ஐயோ அது குட்டி வச்சுக்குது. நான் என்ன பண்றது? எங்கெங்கயோ ஏறி வச்சு அது. இல்ல இருங்க. ஆக்சுவலி அது இந்த ஆக்சுவலின்னா என்ன அந்த ஆயக்கு தெரியுமா? ஆக்சுவலின்னா என்ன தெரியுமா? ஆக்சுவலினா என்ன தெரியும் அவளுக்கு கேட்டு தெரியாது. ஆக்சுவலினா தெரியுமா? தெரியாது. சொல்லு என்ன ஆச்சுன்னா? ஆக்சுவலி அதாவது அப்படி சொல்லு, அதாவதுன்னு சொல்லு. அது தெரியுமா? ஆக்சுவலி இதோ இந்த நம்பர் சொல்றாங்கல்ல, அது வந்து தயவு செய்து யாரும் தவறாக நினைக்க கூடாது. அது எதுக்காக சொல்றாங்கன்னா அந்த மாதிரி அந்த ஒரு வேர்ட் மட்டும் சொல்லக்கூடாது. அது ஒரு கொச்சையான வேர்ட். எந்த நம்பர் அதுக்கு விளக்கமா சொல்லுமா? நான் சொல்ல மாட்டேன். அது என்னடா? 9. இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்லாங்ல சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இந்த காமெடி. 9 அப்படி என்ன சொல்ல வேண்டும்? 9 நல்லா இருக்க மாட்டேன். 9 டேய் நான் வயிறெறிஞ்சு சொல்றேன். யார் ராவா குச்சி என்ன? ராவாலாம் முடியாது, தண்ணி ஊற்றி குடி, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். எப்பவுமே எல்லாரும் சொல்றதுக்காதான். இப்போது எல்லாம் போட்டு அது நீ ஏற்றி போடுற. மூடு வாய மூடு. அதனால தயவு செய்து யார் இருந்தாலும் பாக்குறவங்க தவற நினைக்காதீங்க. பேர் வச்சிருக்காங்க திருநங்கை டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கு. அதனால இவர் சொல்றது எதுக்காகனா அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது, இப்படி கூப்பிடுன்றதுனாலதான் அந்த ஒரு இது. என்ன அடி துரோதனை ஐயா வரங்க. ஒரு வார்த்தை என்ன பேசுறீங்க ஏது பேசணும்னு தெரியல. நாடோடி நாயே சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா எப்பவுமே எவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே அடிச்சுங்குது, இது போய் அடிச்சுக்கணும் கூடும். ஃபேன் போட்டு விடுங்க. அப்படிலாம் வெளியே பார்த்துங்கன்னா குட்டை எடுத்து விசிருங்க. அதெல்லாம் சுத்தி நின்று அவனை சாவடிச்சிடாதீங்க. சுத்தி நின்னா பயத்தில் அவனே செத்துப்போம். ஆமா சுத்தி நிக்காதீங்க, கடப்பாருல நில்லுங்க. வாரத்தை ஒய்ங்க போறாங்க. இல்ல நான் கேக்குறேன், நான் ஒழுக்கொன்னவனே உனக்கு நான் நெஞ்சு வலிக்குது. உன் பக்கச்சிட்ட நான் நினைக்கிறேன், எனக்கு தான் வரும். இதுக்கப்புறம் உனக்கு நெஞ்சில வலிக்காது. ஐயா வரங்க. இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, அடிக்கடி கூப்பிடு. பின்னாடி பாத்துக்கினே போ. சேராட்டம் மேரிக்குது.